ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஒரு சூப்பர்பான ஃபியூச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணி அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உடனே அன்இன்ஸ்டால் பண்ணுறதும் கிடையாது. அது அப்படியே நம்ம மொபைலில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னைக்காவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஸோ இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமல் பேக்ரவுண்ட்லேயே ஒர்க் ஆகி உங்களுடைய மெமரியை வந்து ரொம்ப ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷனில் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது இந்த ப்ளே ஸ்டோரை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி டெலீட் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மேனேஜ்னு இருக்கும். அந்த மேனேஜுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க, இந்த மேனேஜுக்கு கீழே இன்ஸ்டால்டு அப்டேட்ஸ் அவைலபிள், ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே மொத்தமாக இந்த மொபைலில் என்னோட இதில் 43 ஆப்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ரீசென்ட்லி அப்டேட்டட்னு இருக்கும். ஸோ இந்த ரீசென்ட்லி அப்டேட்டருங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் பாருங்க என்னென்ன எல்லாம் இருக்குன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சைஸ் நான் பார்க்கணும். ஜஸ்ட் இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் எது பெரிய சைஸாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு அந்த லிஸ்ட்டில் சார்ட் அவுட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ சைஸுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி செக் பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட சைஸு பெருசாக இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் எது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே டெலீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸை ஒரே டைமில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் எது எதெல்லாம் தேவையில்லையோ நீங்கள் ஒரு 5 or 6 அப்ளிகேஷன் ஒரே டைமில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் சைடில் இருக்க அந்த சைஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ரீசெண்டாக நீங்கள் அப்டேட் பண்ணது, அதாவது நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷனை இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் டோட்டலாக அப்டேட் பண்ண அப்ளிகேஷன்லாம் என்னங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். அடுத்தது மோஸ்ட் யூஸ்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லாம் என்ன அப்படிங்கிறத இதில் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட சன் அண்ட் டாட்டரோட மொபைலை ஓப்பன் பண்ணி அவங்க அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்ளிகேஷன் என்னன்னு நீங்கள் மானிட்டர் பண்ணணும்னா இந்த மாதிரி கூட நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது, நீங்கள் நிறைய அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க, இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆனால் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அது என்னென்னலாம் யூஸ் பண்ணாமல் இருக்குங்கிறது லீஸ்ட் யூஸ்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் இந்த அப்ளிகேஷன்னா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை, அதிகமாக யூஸ் பண்ணல, இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதில் தேவையில்லாத எதுங்கிறத பார்த்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பர்பான ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.